வணக்கம். இது விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து தோட்டத்தில் உள்ள காய்கறிகளை தான் பறிக்க போகிறோம். வாங்க. மாடியில் உள்ள தோட்டத்தில் தான் வச்சுருக்கோம். நிறைய இருக்குது நம்ம வீட்டில். கத்திரிக்காய் பாருங்கள், 2-3 வெரைட்டியாக இருக்குது கத்திரிக்காய். அதெல்லாம் பறிச்சுருவோம். எப்படியும் வாரத்தில் 2 நாள் நம்ம வந்து கத்திரிக்காயை பறிச்சிடுவோம். முருங்கை மரமாக இருக்கிறதுனால முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இதெல்லாம் வீட்டில் எப்போவுமே இருக்கும். பச்சை மிளகாவும் நம்ம கடையில் வாங்குறதில்ல, வீட்டில் உள்ளதே பச்சை மிளகாவை நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக எவ்வளோ கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன் பாருங்கள். 2 கத்திரிக்காய், பச்சை வரி கத்திரிக்காவும் இருக்குது, வெறும் பச்சை கத்திரிக்காவும் இருக்குது. முருங்கைக்காவும் ஒரு 4 பறிச்சிட்டேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் இருந்தது, அதையும் பறிச்சாச்சு. மாடியிலையும் ஒரு 4-5 கத்திரிக்காய் இருந்தது, அதையும் போய் பறிச்சிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பொரியல் பண்ணிடலாம். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி இருந்தால் போதும், ஒரு 10 தொட்டி இருந்தால் போதும். எல்லா காய்கறிகளையும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நமக்கு தேவையானது வாரத்தில் ஒரு 2 நாள் நமக்கு இந்த மாதிரி நிறைய காய்கறிங்க கிடைக்கும். முருங்கைக்கீரையும் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் முருங்கைக்கீரையும் நம்ம எடுத்துடுவோம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். கத்திரிக்காய் சூப்பராக வெண்ணெய் மாதிரி இருக்குது கட் பண்ணுறது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.